இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். ஃபாரெக்ஸில் இருக்க ட்ராபேக் என்னன்னா, இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு 50,000 வச்சு ட்ரேட் பண்ண போகிறீங்க, ஓகேவா? உங்கள் அக்கௌண்ட்டில் 50,000 இருக்குது. நீங்கள் ஒரு ப்ரீமியம் செலக்ட் பண்ணி 20,000 செலக்ட் பண்ணுறீங்க, ஓகேவா? இங்கே என்ன நடக்கும்னா, நீங்கள் 20,000 செலக்ட் பண்ணிட்டீங்களா, மிச்சம் 30,000 உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும். 20,000 பார்த்தீங்கன்னா லாக் ஆயிரும். இப்போ ட்ரேடில் நீங்கள் லாஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக 0.5 கிட்ட லாஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த 20,000 மட்டும்தான் லாஸ் ஆகும். மிச்சம் இருக்க அந்த 30,000 பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். இதுவே அதே 50,000 நீங்கள் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் வச்சு பண்ணுறப்ப என்ன நடக்கும்னா, நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க, அதே 20,000 பார்த்தீங்கன்னா ஒரு லாட் புக் பண்ணி என்ட்ரி எடுக்கிறீங்க. இப்போ அங்கே என்ன நடக்கும்னா 20,000 கிட்ட உங்கள் லாஸ் வந்தோடனையும் அப்படியே ஸ்டாப் ஆகும்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஸ்டாப் ஆகாது. 20,000லேருந்து 25,000 30,000 போய் உங்ககிட்ட இருக்க எவ்வளோ கேபிட்டல் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்களோ அது எல்லாமே வாஷ் அவுட் ஆயிரும். நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க, 20,000த்துல எஸ்எல் போட்டு வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை எஸ்எல் போடாமல் நீங்கள் அப்படியே வச்சுருக்கீங்க, பரவாயில்ல பார்த்துக்கலாம்னு சொல்லி வச்சுருந்தீங்கன்னா மொத்த கேபிட்டலும் போயிடும்.